ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் லெவல்ஸ் அப்பப்போ வந்துட்டுருக்கேன். சரிங்களா? நிஃப்டியோட சார்ட் வந்து லெவல்ஸ் ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் நம்ம கண்டினியூஸாக தந்துட்டுருக்கோம். சப்போஸ் வீடியோ யூடியூப்பில் போட முடியல அப்படின்னா என்னோடய ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் நான் லாஸ்ட்டு 20 டேஸாக என்னால் வீடியோ போட முடியல. பட் ஆனால் கண்டினியூஸாக நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் இருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 24th நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 27th இங்கே பாருங்கள், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தோட லெவல்ஸுமே நம்ம வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸ் அப்சைடில் எங்கெங்கெல்லாம் லெவல்ஸு, டவுன் சைட் லெவல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27th வந்து அக்டோபர் 27th அக்டோபர். ஸோ கால் சைடில் வந்து நல்ல ஒரு மூவ் தந்திருப்பாங்க. 131 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்போம். அப் டு நவ் இப்போ வரைக்குமே நம்ம வந்து மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக வந்து முடிஞ்ச மார்க்கெட் வந்து ஃப்ரைடே வந்து நம்ம இந்த சார்ட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்க மார்க்கெட் வந்து ஸோ நிஃப்டி 50 வந்து இந்த சேனலில் பிரேக் அவுட் பண்ணுவோம், இல்லைனா பிரேக் டவுன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் வந்து குரூப்பில் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், அது கூட நான் இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள், கிளியராக போட்டிருப்பேன். ஒன்ஸ் இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம தரக்கூடிய லைவ் மார்க்கெட்டில் தரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்ன்றது மிகப்பெரிய விஷயங்கள். பேங்க் நிஃப்டினா உங்களுக்கு அதிகமான அளவில் பப்ளிக் வந்து அதில் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட்ஸ் எடுப்பாங்க, பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மேலே வந்து ஏறாது. சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுது. நம்மளால் வந்து ஒவ்வொரு நாளுமே 100 பாயிண்ட் மினிமம் எடுக்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் அப் அண்ட் டவுன் சைடில் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ஈவன் சைட்வைஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம சேனலோட ஒரு அப்டேட்டு. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் இந்த தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதில் என்னோடய பிக்சர் இருக்கும், என்னோடய ஃபோட்டோ போட்டிருப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஒரிஜினல் யூடியூப் சேனல். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிறைய பிகினர்ஸ்க்கான இன்ஃபோஸ் நிறைய ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருப்பேன். ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டு. ஸோ நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஸோ அப்சைடில் என்னென்ன லெவல்ஸ் அப்கமிங் டேஸில் இருக்க போகுது அப்படின்றத டே சார்ட், வீக்லி அண்ட் மந்த்லி இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஸோ நான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபிபனாச்சி கம்பைன் பண்ணி இந்த லெவல்ஸை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த அப்சைடில் இருக்க இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்சைடில் போனோம் அப்படின்னா 25,963 மேலே போகும்போது கால் சைடு என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் 25,989, 26,000. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 26,019லேருந்து 26,050 வரைக்கும் ஒரு லெவலு. அதுக்கு மேலே போனோம்னா 64 தாண்டி போகும்போது ஆல் டைம் ஹை அந்த 26,104 பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா 26,190 வந்து டார்கெட். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகி வரும்போது இந்த 800ன்றது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பான். 25,800 நல்லா பார்த்துக்கோங்க. 25 இந்த 800 லெவல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட்டாக இருப்பான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து எப்போவுமே சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருப்பான். ஸோ அதனால் வந்து கவனமாக ட்ரேட் பண்ணி இந்த ஜோனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோனாக தான் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த ஜோன் வந்து 786லேருந்து இந்த 810 வரைக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரே கேண்டில் அடித்தா பார்த்தீங்களா, அது எவ்வளோ கேண்டில் பாருங்கள். கரெக்டாக அந்த கீழே விழுகிற மாதிரி ஃபேக்காக வந்து கீழே கொண்டு போயிட்டு ஒரே கேண்டில் 170 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ இது மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே முடியும் போது ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து, அதாவது நமக்கு அந்த சேனலை பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணும்போது, சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு 120 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கு கீழேயே ஒரு 50 பாயிண்ட் வந்து அவன் மூவ்மெண்ட் தந்திருப்பான். சரிங்களா? ஸோ இந்த இடம்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுவான். அதாவது 25,766 இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. ஸோ இதுனா ஹை வால்யூமில் இந்த இடத்த வந்து அவன் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் சேனலில் பண்ண இடம்.
ஸோ அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ளூ லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணி கீழே வரான், 800 பிரேக் பண்ணி கீழே 766 பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். 722 ஒரு டவுன் சைட் லெவலு, 689, 664 அதையும் பிரேக் பண்ண 621, அதுக்கு கீழே 604 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பான். அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரீச் பண்ணி கீழே வரான் அப்படின்னா 563, 548. ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஸோ டவுன் சைடில் வருவான். அதுக்கும் கீழே வந்தானா 521, 509, ஸோ 500. ஸோ இந்த பாட்டம் லெவல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்கமிங் வீக்கில் இந்த லெவல்ஸ்லாம் வந்து டவுன் சைடில் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே நாளில் அந்த 500 வரைக்கும் போக மாட்டான், 400 பாயிண்ட் கீழே விழ மாட்டான். சரிங்களா? ஸோ அது ஏதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் தருவோம். ஸோ ஓகே கைஸ், வழக்கம் போல் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஹியூஜ் அமௌண்ட் ட்ரேடிங் வந்து ஹை குவான்டிட்டி யாரும் வந்து பை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நிஃப்டி சார்ட்டை வந்து நம்ம போய் பார்க்கலாம். இதில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,910. பட் இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடியவங்க 25,800 புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தந்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 26,000 கால் ஆப்ஷன், 25,900, ஸோ 25,800. ஸோ மல்டிபிள் எட்ஜ் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,800 வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து 2 பேருமே வந்து ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஸோ இந்த 800ல் யார் காம்படேட் பண்ணுறா, யார் ப்ரீவியஸ் க்ளோஸை சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதாவது இந்த க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரைஸை யார் தக்க வைக்கிறா, அதாவது ஓப்பன் அபவ் ப்ளஸ் இந்த க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸாக உங்களுக்கு வந்து மண்டே ஓப்பன் ஆகும். சப்போஸ் 25,800 கால் ஆப்ஷன் வந்து 166க்கு கீழே சஸ்டெயின் ஆகிறான் அப்படின்னா, அதாவது ஓப்பன் பிலோ அண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வரான் அப்படின்னா அவன் வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த புட் ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பண்ணும்போது 25,800 சப்போஸ் 900 லெவல்லே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து 26,000 2600 புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்து பழகுங்க. என்றைக்குமே வந்து அட் த மணியோ ஓடிஎம்மோ நீங்கள் வந்து பிகினர்ஸ் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு டிகே அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட எஸ்எல்லை வந்து ஹண்ட் பண்ணிவிடுவான். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் பிகினர்ஸ் லெவலில் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுன்றதை என்னோட பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் வீடியோஸ் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல், சில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய எப்பவும் போல் வழக்கம் போல் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேஷன் லெவல்ஸ், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கால் அண்ட் புட்டு, ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கால் அண்ட் புட்டு 2 பேருமே இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலை யார் சஸ்டெயின் பண்ணுறானோ ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அதாவது உதாரணத்துக்கு இப்போ 25,800 வந்து நாளைக்கு திங்கட்கிழமை ஒரு இம்பேக்ட் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்க போகிறான் அப்படின்னா ஸோ அவன் தான் இருக்க போகிறான். ஸோ அவன் வந்து இந்த 113 ரூபா இந்த ப்ரீமியத்தை வந்து தக்க வைக்கணும். அவன் தக்க வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து ஃபர்தராக வந்து இந்த 213 அதுக்கும் மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அது கால் ஸ்ட்ரைக்கா புட் ஸ்ட்ரைக்கா அப்படின்றது அவன் இந்த தக்க வைக்கிற இந்த லெவலை பொறுத்து இருக்குது. அதுக்கு முன்னாடியே யார் வந்து ரிவர்சல் எடுக்கிறா அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் கால் அண்ட் புட். ஸோ இந்த 73ன்றது ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஸோ சப்போஸ் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறான், 50-60 பாயிண்ட் ஓப்பன் ஆகும்போது இந்த 73ல் வந்து புட் ஆப்ஷன் வந்து இங்கே வந்து பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரியோட இந்த வேல்யூவும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்டில் அவன் சஸ்டெயின் ஆகிறானா, அதுக்கு மேலே வந்து ஒன்ஸ் அவன் பிரேக் பண்ணி மேலே போகும்போது அடுத்தடுத்த டார்கெட் அவன் அச்சீவ் பண்ணணும். அதாவது 113ன்ற ப்ரைஸ்லேருந்து 146 வரைக்கும் போனவன் அதுக்கு அடுத்த டார்கெட்டை நோக்கி அவன் போகணும். அவன் போகிறானான்றதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 25,900 அந்த கால் சைடில் வந்து மார்க்கெட் மேலே போனால் 25,800க்கு அப்புறம் 25,900 புட்டை கம்பேர் பண்ணணும். அவன் வீக்கான ஆனால் தான் மார்க்கெட் வந்து 800-900 நோக்கி போவான். அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழ போகிறான் அப்படின்னா என்ன பண்ணணும், 25,700 கால் ஆப்ஷன் வந்து வீக்காக இருக்கானா ஸ்ட்ராங்காக இருக்கான்றது இங்கே கம்பேர் பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலே பேசிக்காக ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ முக்கியமான தகவல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,800
இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸில் நம்ம கூட்டி கழித்து நம்ம தரக்கூடிய அப்சைட் டார்கெட் ரேஞ்ச் என்ன அப்படின்றத மார்க்கெட்டோட ரேஞ்சு ஒருவேளை கால் பக்கம் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்சைடில் போகிறோம் அப்படின்னா இந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணோம். 25,902, 914, 946, 967, 26,000, 26,011, 26,027, 26,092, அதுக்கும் அப்புறம் போகிறோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை தான். சரிங்களா? ஸோ 26,104 தான் வந்து ஆல் டைம் ஹை. ஸோ அதுக்கு மேலே வந்து போகிறோம் அப்படின்னா 26,190, அது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில். சரிங்களா? இந்த 104 வரைக்கும் போகிறதே வந்து உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடுவான். சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கும் மேலே போகிறான்னா 26,190, அதுவும் நான் டைப் பண்ணி வைக்கிறேன். பட் அவ்வளோ தூரம் போவான்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு. ஸோ நாளைக்கே ஒரே நாளில் போக மாட்டான். சரிங்களா? ஸோ அப்கமிங் டேஸில் அந்த லெவல் போகிறதுக்கு ஒரு நியூ உச்சத்தை தொடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து என்ன வேணால் நடக்கலாம். சரிங்களா? நம்ம எதிர்பார்க்குறது ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸில் நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். நம்ம தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யார் இந்த ப்ரைஸை வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ணுறானோ அவன் ஃபர்தராக நம்ம தரக்கூடிய டார்கெட்ஸை 100% இல்லை 1000% வந்து அச்சீவ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஸோ கீழே வந்து பிரேக் பண்ணி 800 பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் இருக்கக்கூடிய லெவல்ஸ், அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக 800 பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னாலே 753, 740, 708, 686, 658, 654, அதுக்கும் கீழே போகிறோம் அப்படின்னா 573, 508, 25, 500. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் பேரிஷாக இருக்கும்போது பேனிக் கண்டிஷன்ஸில் ஸோ மார்க்கெட் வந்து கீழே எவ்வளோ தூரம் ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நாளைக்கும் நடக்கலாம், இல்லை ஓரிரு நாட்களுக்கு கழிச்சும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நாளைக்கே நடக்கும் அப்படின்றது கிடையாது எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறதுக்கு. ஆனால் நம்ம தரக்கூடிய 5லேருந்து 6 டார்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 4லேருந்து 5 டார்கெட், அதாவது இந்த ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேஷன், அதாவது 25,800 கால் அண்ட் புட். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 4 to 5 டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிடுவான். எக்ஸ்ட்ரீம் பேரிஷ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் அந்த லாஸ்ட் 2 டார்கெட் மட்டும் வந்து மார்க்கெட் வந்து என்றைக்குமே வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ அது வந்து மார்க்கெட் எண்ட் ஆஃப் த லாஸ்ட் 30 மினிட்ஸ் நடக்கக்கூடிய இந்த கால் செல்லர்ஸ்க்கும் புட் செல்லர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய யார் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க, இல்லை யார் பேனிக் ஆகி ஸோ செல்லர்ஸ் வந்து பையஸாக மாறுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த லாஸ்ட் 2 டார்கெட்டும். சரிங்களா? அதை நீங்கள் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் தரக்கூடிய ஸ்பெஷலான விஷயங்கள். ஸோ நாளைக்கு இம்பேக்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,800, அதாவது உங்களுக்கு கால் ஆப்ஷன்லேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடில் மூவ்மெண்ட் தரான் அப்படின்னாலே நீங்கள் இந்த மணியாக பார்த்தீங்கன்னா 25,800 கால் சைடில். ஸோ அவனும் 25,900 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. இதுவே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன்ஃபால் ஆகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ 26,100 புட் ஆப்ஷனா 26,000 புட் ஆப்ஷன் ப்ளஸ் 25,900. ஸோ அவனும் வந்து நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய இம்பார்ட்டண்ட் லெவல்ஸு. இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். Good night. See you tomorrow.